அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தாளே ஏத்து. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. அருட்பெரும் ஜோதி அகவல் உரை விளக்கம். உள்ளமும் உணர்ச்சியும் உயிரும் கலந்து கொண்டு எல்லுரு நெய்யில் என் உள் உரு நட்பே என்று திரு அருள் பிரகாச வள்ளலார் ராமலிங்க சாமிகள் பாடி அருளச் செய்த திருவருப்பா அகவல் வரி பாடல். இதனுடைய உரை விளக்கம். உள்ளத்திலும் என்னுடைய எல்லா இன்ப துன்ப உணர்வுகளிலும் என் உயிரிலும் கலந்து கொண்டு எள்ளுள் எவ்வாறு நெய்யானது முழுமையாக நிரம்பி இருந்தும் இல்லாது போல் இருக்கின்றதோ அவ்வாறு என் உள்ளே நான் அடைந்த என்னுடைய நட்பே என்று பேராசிரியர் பாலசுப்ரமணியா அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான அகவல் வரி உரை விளக்கம். உள்ளமும் உணர்ச்சியும் உயிரும் கலந்து கொண்டு எள்ளுரு நெய்யில் என் உள் உரு நட்பே என்ற அகவல் வரி 1183 1184 அகவல் வரிக்கு சாமி சரவணானந்தா அவர்கள் தரக்கூடிய மெய்ஞான விளக்கம். கடவுள் எள்ளில் எங்கும் எண்ணெயாயிருப்பது போல் எங்கும் நிரம்பியுள்ளார் என்பர். கடவுள் எண்ணெயை போல் இருக்கிறார் என்பது கருத்து. எள் போல் இருக்கிறார் என்பதல்ல. எள் எண்ணெய் விளங்குவதற்கு இடமாயிருப்பது போல நம் தேகாதி பிரபஞ்சம் கடவுள் விளங்குவதற்கு இடமாம். எள்ளின் உட்பொருள்தான் எள் கூட்டல் நெய், எண்ணெய் ஆம். நமது அக வடிவமாகிய ஆன்மாவை எள் என கொள்ளலாம். இந்த ஆன்மாவின் உட்பொருளாய் கடவுள் அருள் இருக்கின்றது. திருவருள் தானே உயிர் நட்பாகவும் இருக்கின்றதாம். இந்த நட்பு நயம் அல்லது நெய் என்றும் கூறப்படும். இந்த நெய்யாம் உயிர் நட்பு ஏழாம் நிலையில் நிராதத்தில் பூரண ஞான பிரகாசத்தோடு விளங்குவதாம். இதனால் இந்த ஆன்மாவை ஏழாம் உயிரெழுத்தும் 16 கலை நிறை மதி அல்லது பூரண ஞான வடிவ சுட்டு 16வது மெய் எழுத்து எல் இல் என்பதையும் சேர்த்து எல் என கொள்ளப்படுகின்றது. ஆகவே தான் எல்லை ஆன்மாவாகவும் எல் கூட்டல் நெய் எண்ணெயை ஆன்மாவுக்கு கலந்து விளங்கும் உயிர் நட்பாக அறியலாகின்றன. அப்படி ஆன்மாவின் கண் என்றும் நிரம்பியிருக்கும் திருவருளாம் உயிர் நட்பு ஜீவதயவால் தயவு செயலால் வெளியாகின்றதா. நம் பெருமான் உயிரிரக்கம் அல்லது ஜீவதயவு மிக உடையவர். ஆதலின் அதிலிருந்து அக்கடவுள் நட்பே வெளியேறும்போது உள்ளம் உணர்ச்சி உயிர் எல்லாம் கலந்து செயல்படுகிறதா. ஆன்மாவிலிருந்து கடவுள் சக்தியை உள்ளத்தில் உறைந்து கிடந்த நட்பாக இருந்து வெளியாம் போது முதலில் அறிவு உணர்ச்சியால் உணரப்படும். அடுத்து உயிரிலே கலந்திடும் போது அவ்வுயிரிலே ஆற்றலும் இன்ப அனுபவமும் வெளியாம். இவைகளை எல்லாம் உணர்த்தும் முகம்தான் இங்கு இப்படி உள்ளமும் உணர்ச்சியும் உயிராய் கலந்து கொண்டு எள்ளுரு நெய்யில் என் உள்ளுரு நட்பே என்று போற்றுகின்றார் வள்ளலார் என்று சாமி சரவணானந்தா அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான
மெய்ஞான விளக்கம். அப்போ இறைவன் எங்குமே இருக்கிறான், நீக்கமர நினைக்கிறான். அதைத்தான் அந்த அகவல் வரியில் உள்ளமும் உணர்ச்சியும் உயிரும் கலந்து கொண்டு எல்லுரு நெய்யில் என் உள்ளுரு நட்பே அப்படின்னு வள்ளல் பெருமான் பாடுறார். உள்ளத்திலும் என்னுடைய எல்லா இன்ப துன்ப உணர்வுகளிலும் என் உயிரிலும் கலந்து கொண்டு எல்லிலே உள்ள எவ்வாறு நெய்யானது முழுமையாக நிரம்பி இருந்தும் இல்லாது போல் இருக்கின்றதோ அவ்வாறு என் உள்ளே நான் அடைந்த என்னுடைய நட்பே என்று சொல்லப்படக்கூடிய ஒரு அற்புதமான அகவல் உரை விளக்கத்தை பேராசிரியர் சொல்கிறார். ஆகவே நம்ம வாழ்க்கையிலே பார்க்கிறோம், அதைத்தான் எல்லாமே என்கிட்டே இருக்குது, நான் எல்லாமே நம்மளுடைய இறை சக்தி நமக்குள்ளாக வைத்திருக்கிறது, அறிவை தான் உயிராய் வைத்திருக்கிறது. இந்த உடலிலே உயிர் இல்லை என்றால், தேகத்தில் உயிர் இல்லை என்றால் நம்மளை என்ன சொல்கிறோம்? பிணம் என்று சொல்லுகிறோம். அப்போ இந்த பிணம் என்று சொல்லக்கூடிய நாம் என்ன செய்கிறோம்? அப்போ அந்த உயிரை வளர்த்தமா? உயிரை வளர்த்தேனே உயிர் வளர்த்தேனே என்று வள்ளல் பெருமானுடைய இந்த மாதிரியான அகவல் வரிக்கு ஒப்பா திருமூலர் பாடக்கூடிய அந்த உள்ள ஊடுடம்பு வல்லப்பிரானுக்கு வாய்கூபுர வாசல் தெல்ல தெளிந்தாருக்கு சீவனே சிவலிங்கம் கல்லா புன அனைத்தும் காணா மணிவிளக்கு அப்படின்னு திருமூல சித்தர் பாடுறார். ஆகவே உள்ளமும் அந்த உணர்ச்சியும் அந்த உயிர் இருக்குது, நமக்குள்ளா உயிர் கலந்து கொண்டு இருக்கான். அது செக்கு ஆட்டுறாங்க. செக்கு எண்ணெய், நல்லெண்ணெய். எள்ளு என்ன சொல்கிறாங்க? நல்லெண்ணெய். எள்ளுலேருந்து வர்றது நல்லெண்ணெய், நல்ல எண்ணெய். என்ன எண்ணெய்? நல்ல எண்ணெய். அதே மாதிரி நம்ம சாப்பிடக்கூடிய அந்த தாதுக்கள் 7 தாதுக்களாய் மாறி நமக்குடைய அந்த ஒரு எசன்ஸாக உயிராற்றல் ஜீவசக்தி. அந்த ஜீவசக்தியை யோகத்தின் மூலமாக பயிற்சியின் மூலமாக பண்ணால் எக்டோபிளாசம் என்று சொல்லக்கூடிய சுத்த சத்து கிடைக்குது. அப்போ அதை கிடைத்து கதாகதம் செய்து ஏக இறைவனை அடைய முடியும். அதுதான் நம்ம அடிக்கடி சொல்கிறோம், மூச்சை கவனி பேச்சை குறை. பேசுவதை கொஞ்சம் குறைச்சிக்கணும், மூச்சை கவனிக்க கற்றுக்கணும். அதான் யோகம் பண்ணணும். அதை தான் ஜீவ ஒழுக்கம், தெய்வ ஒழுக்கம், கருணை ஒழுக்கம் என்றெல்லாம் நம்மளுடைய வள்ளல் பெருமான் நமக்கு சொல்லி கொடுக்குறார். ஆகவே இந்த மாதிரியான ஒரு அற்புதமான இந்த அகவல் வரியை கேட்கக்கூடியவர்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சி அடையணும், தெளிவு அடையணும், சிந்தனை வாழ்வு பெறணும். எதுவுமே நான் அடுத்தவங்க எனக்கு எதுவும் தரமாட்டாங்க. எனக்கு வேண்டியதை, நான் எண்ணக்கூடியதை என் மனதிலே நான் எண்ணணும். என்ன இறைவன் கொடுப்பான், ஃப்ராக்ஷன் டிமாண்ட் டோட்டாலிட்டி சப்ளை. அதற்கு மாறாக என்னை போன்ற சக மனிதர்களை அடக்கி ஆள வேண்டும். மனித உயிர்கள் எல்லாமே ஒரே தான், நமக்கு என்ன இருக்குதோ அதுதான் அவருக்கு இருக்குது. அந்த உயிரை விட இந்த உயிர் சிறந்ததல்ல. அதை நம்ம உணரணும். நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, ஒரு 100-150 பேரை கூட்டி வச்சுக்கிட்டு அதில் ஒருத்தன் தலைவனாகணும்னு பார்க்குறான். தான் ஒரு மிகப்பெரிய ஆளுமை சக்தி என்று தன்னை காட்டிக்கொள்ள முற்படுகிறான். ஆகவே இதிலிருந்தெல்லாம் அப்படியெல்லாம் காட்டிக்காம எல்லோரிடத்திலையும் தயவும் கருணையும் அன்பும் கொண்ட மனிதர்களாக நம்ம மாறணும். அதைத்தான் உள்ளமும் உணர்ச்சியும் உயிரும் கலந்து கொண்டு எல்லுரு நெய்யில் என் உள்ளுரு நட்பே. இது மாதிரி தான் நட்பு பாராட்டணும் எல்லார்கிட்டையும் என்று வள்ளல் பெருமான் நமக்கு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான செய்தி என்று சொல்லி, அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தில் எல்லாம் வல்லான் தாளே ஏத்து. இன்று வருமோ நாளைக்கு வருமோ அல்லது மற்ற என்று வருமோ அறியேன் எம் கோவே. துன்று மலை வெம்மாயற்று வெளிக்குள் வெளிக்கடந்து சும்மாயிருக்கும் சுகமென்று பாடிய திரு அருள் பிரகாச வள்ளலாருடைய திருவடியை தொட்டு வணங்கி எல்லா உயிர்களும் என்புற்று வாழ்க, வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க, கொல்லா நெறி குவலயமெல்லாம் ஓங்குக என்று வள்ளல் பெருமானுடைய பாதம் தொட்டு வணங்கி, இந்த பூமியிலே வாழக்கூடிய சித்தர்கள், ஞானிகள், மகான்கள், ஜீவமுக்தருடைய திருவடியை வணங்கி இறைநிலையோடு என் எண்ணத்தை கலக்கவிட்டு உங்கள் அனைவரையும் மனதார நெஞ்சார
வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன் என்று வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன்.